ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் இலங்கை அருகே உருவான டிட்வா புயல் தற்போது இலங்கைக்கு கனமழை மிக கனமழை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது 28, 29 ஆகிய 2 நாட்கள் இலங்கையில் இருக்கும். 29ஆம் தேதியிலிருந்து 30 டிசம்பர் 1 ஆகிய 3 நாட்கள் நாகப்பட்டினம் கடற்கரை முதல் சென்னை கடற்கரை வரை நகரப்போகுது. அதாவது கரையை நெருங்கும் போது இந்த டிட்வா புயலானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துடும். இதனால கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமழை பெய்யும்போது இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமழை, அதீத கனமழை பெய்யும். இதே போல கடலோர மாவட்டங்களை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமழை பெய்யும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மழை, மிதமான மழை, அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, சாரல் மழை பெய்யும். ஏதாவது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். இந்த டிட்வா புயலால் நவம்பர் 28 சாரல் மழை, மிதமான மழை படிப்படியாக பெய்ய தொடங்கும். மாலை நேரங்களில் நாகப்பட்டினம் முதல் புதுச்சேரி வரை உள்ள மாவட்டங்களில் நவம்பர் 28 மாலை முதல் நவம்பர் 29 இரவு வரை நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும். சில இடங்கள் அதீத கனமழை பெய்யும். இதன் பிறகு நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி முதல் சென்னை வரை உள்ள திருவள்ளூர் உள்ள மாவட்டங்களில் நமக்கு கனமழை மிக கனமழை, அதீத கனமழை பெய்யும். நவம்பர் 28, 29 ஆகிய 2 நாட்கள் நாகப்பட்டினம் முதல் புதுச்சேரி வரை உள்ள மாவட்டங்களில் அதிக கனமழை மிக கனமழையும் பெய்ய போகுது. அதாவது 48 மணி நேரம் விடாமல் கனமழை இருக்கும், மிக கனமழை இருக்கும். இதுக்கப்புறம் நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய 2 நாட்களில் புதுச்சேரி முதல் திருவள்ளூர் வரை உள்ள மாவட்டங்களில் 48 மணி நேரம் கனமழை மிக கனமழை பெய்யும். ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பெய்யும். இந்த புயலால நமக்கு காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது. ஏன்னா கரையை நெருங்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுக்குறைய போகுது. இதனால நமக்கு கனமழை மிக கனமழை, அதீத கனமழை தான் பெய்ய போகுது. இதனால மக்கள் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ஆந்திரா மாவட்டங்கள்லயும் நமக்கு மழை இருக்கு. அதாவது திருப்பதி, நெல்லூர் ஆகிய பகுதிகளிலும் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்ய போகுது. இதன் பிறகு டிசம்பர் 2ஆம் தேதி மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாக போகுது. இதனால நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் கனமழை மிக கனமழை பெய்யும். அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும் பார்க்கலாம். இந்த டிட்வா புயலால மட்டும் இந்த நவம்பர் 28 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நாகப்பட்டினம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் மழை கிடைக்கும். டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இதனால தமிழ்நாட்டுக்கு கனமழை மிக கனமழை பெய்யும். இதனால வடகிழக்கு பருவமழை நமக்கு சராசரி அதிகமாகவே தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. அதிக குளிரும் டிசம்பர் மாதங்கள்ல இருக்கும். அதே நேரங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும். இந்த டிட்வா புயல் நமக்கு அதிக அளவு மழை கொடுக்க போகுது. இதனால டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் உள்ள விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை பார்த்து மேற்கொள்ளணும். வடிகால் வசதியை சரி செஞ்சுக்கோங்க. மழை நேரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.